விஜய், அனாமிகா 2 பேருமே சேர்ந்து இன்றைக்கி ஒன்றா இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா சொல்கிறாரு. அதை கேட்டோன்னே எல்லாருமே சொல்கிறாங்க. சரி என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட ஒரு ஐடியா இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன ஐடியா? எல்லாருமே சேர்ந்து ஹாலில் படுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யா சொல்கிறாங்க. ஹால்லையா? நான்லாம் படுக்க மாட்டேன் அப்படின்னு சித்ராதேவி சொல்கிறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா, இன்றைக்கி ஒரு நாள் தானே, எல்லாருமே சேர்ந்து ஹாலில் படுக்கலாம், ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சொல்கிறாங்க. அதை கேட்டோன்னே ஐயோ எனக்கு ஒரே போர் அடிக்குமே, எனக்கு பிடிக்காதே அப்படின்னு சொல்லிட்டு சித்ராதேவி சொல்கிறாங்க. அதெல்லாம் பார்த்துக்கலாம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சேர்ந்து படுக்கிறாங்க. அவ்வளோ சந்தோஷமாக இருக்காங்க. எல்லாருமே படுக்கும்போது ஐயோ எனக்கு போர் அடிக்குது அப்படின்னு சித்ராதேவி சொல்கிறாங்க. சரி ஒரு கேம் விளாட்லாமா அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யா சொல்கிறாங்க. என்ன கேம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்காங்க. ஒன்றும் இல்லை, நான் ஒரு பவுல் வச்சுருப்பேன், அதில் எல்லாரோட பேரும் எழுதி போடுவேன். யாரோட பேர் வருதோ அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை அப்படியே ஆப்போசிட்டில் இருக்கவங்க செய்யணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓ அப்படியா, சரி சரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பவுல்லேருந்து பேர் எடுக்கிறாங்க. ஐஸ்வர்யான்னு வருது. அப்போது நான் சொல்கிறத நீங்கள் தான் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு சூர்யாவை சொல்கிறாங்க. சொல்லு அப்படின்னு சொல்கிறாரு. இங்கே பாருங்கள், நீங்கள் வந்துட்டு ஒருத்தவங்கிட்ட ப்ரப்போஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது அவன் யார்கிட்ட போய் பண்ணுவான், இங்கே யாருமே இல்லையே லேடி அப்படின்னு சொல்கிறாரு தாத்தா. என்ன யாருமே இல்லைன்னு சொல்கிறீங்க? அதெல்லாம் இருக்காங்க, நான் சொல்கிறவங்க கிட்ட தான் சூர்யா நீங்கள் பண்ணணும், எப்படியாவது அக்காவுக்கு இதனால் ஒரு நல்லது நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யா மனசுக்குள்ளேயே நினைக்கிறாங்க. மகா எழுந்து வா அப்படின்னு சொல்கிறாங்க. மகாவும் எழுந்து வராங்க. இங்கே பாருங்கள், நீங்கள் ப்ரப்போஸ் பண்ணும் போது கிஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நீங்கள் வந்து ப்ரப்போஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படியே சூர்யா எல்லாருமே பார்க்குறாங்க, ராஜலக்ஷ்மி எல்லாருமே அப்படி பார்க்குறாங்க. ஓகே அப்படின்னு சூர்யா சொல்கிறாரு. மகா வராங்க, கிட்ட வந்தோடனே அப்படியே வந்துட்டு நெத்தியில் முத்தம் கொடுக்குறாரு. அவ்வளோ சந்தோஷப்படுறாங்க மகா. எல்லாருமே சேர்ந்து பயங்கரமாக கிளாப் பண்ணுறாங்க. சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு, நான் உன்னை லவ் பண்ணுறேன், ஐ லவ் யூ அப்படின்னு சொல்லிட்டு சூர்யா சொல்கிறாரு. அதை கேட்டோன்னே மகாவுக்கு பயங்கரமாக சந்தோஷமாக இருக்குது. சுற்றி இருக்க எல்லாருமே பார்க்குறாங்க. ஆனால் காயத்ரி, சித்ராதேவி 2 பேருக்குமே அப்படியே ஒரு மாதிரி கடுப்பாக இருக்குது. பார்த்துட்ருக்காங்க. அனாமிகாவுக்கும் கோவம் வருது, ஆனால் வெளியே காட்டவே இல்லை. விஜயை பார்க்கும்போது அப்படியே சிரிக்கிற மாதிரி சிரிச்சிட்டே இருக்காங்க. விஜய் பயங்கரமாக சிரிக்கிறாரு. சூப்பர், அடுத்த கேம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சிரிச்சிட்டே விளையாடிட்டே இருக்காங்க எல்லாருமே சேர்ந்து.